கூட்டம் முடிஞ்சு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு மீட்டிங்கே போட வேணாமே, மாநாடு நடத்த தேவையில்லையே. ஒரு ப்ரௌசரும் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க போல். ஊதுவ ஜெனரல் எப்படி நடந்துக்கிறணும் அதை போய் பொறுமையாக போட்டு பார்க்கணும். பொறுமையாக உட்காந்து பார்ப்பாங்கன்னா விஜய் பேசினா கேட்பாங்க. பொதுவாகவே எல்லாருடைய ஒரு தலைவர் பேசுறது தான் கேட்குறது ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் பென்ட்ரைவும் ஒரு ப்ரௌசரும் கொடுக்கறதுக்கு நிகழ்ச்சி நடத்திருக்கவே தேவையில்லையே. யாராவது புத்தி வச்சுட்டு அவங்களுக்கு குரியரில் அமைச்சிருக்கலாமே. அப்போ இவர்களே ஒன்றும் பக்குவப்படலை. இந்த ஒரு கூட்டத்தை வச்சு தான் 10 மாதத்தில் தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகிறோம் அப்படின்னு கிளம்பி வந்துருக்குறாங்க. இன்னும் நிறையா காலங்கள் இருக்குது, போக வேண்டிய தூரம் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது. அது விஜய் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதன் நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அப்செட்டில் மிக குறைந்த உரையே முடிச்சுட்டு போயிட்டார். இல்லை சார், இப்போ விஜய் அப்செட் ஆனதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கலாமா சார்? ஒருவேளை சரியாக நிகழ்ச்சியை சரியாக செயல்படுத்த முடியல, அதை அந்த நிர்வாகிகள் சரியாக செயல்படுத்தலை அப்படின்ற மாதிரி கூட இல்லை. நீ செயல்படுத்த முடியல இல்லை, கியூஆர் கோடு போட்டு தான் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. அவர் எதிர்பார்த்த விட அதிகமான கூட்டங்கள்லாம் வந்துச்சு. அந்த கூட்டங்களையெல்லாம் வைத்து நமக்கு பயன்பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த கூட்டத்தை வைத்து அரசியல் பண்ண முடியுமா, இந்த கூட்டத்தை வைத்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. களத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு அரசியல் அனுபவம் வேணும்ல. இப்போ அதிமுக டிவிக்கு கூட்டணி அப்படின்னு வந்ததுன்னா அதிமுகவில் ஆல்ரெடி அவர்கள் அனுபவம் உள்ள ஆட்கள். இந்த ஆட்களை சரியாக பயன்படுத்தி அது கரெக்டான ஒரு அலையன்ஸாக இருந்திருக்கும். பட் அங்கே மிஸ் ஆயிடுச்சே. உங்களால் ஒன்றும் கரெக்டான அலையன்ஸ் கூட ஃபார்ம் பண்ண முடியலையே. அதான சிக்கல் இப்போ. இல்லை சார்.